எல்லாருமே கையில ரிப்போர்ட் கிடைச்ச உடனே பயந்துடுறாங்க, பேனிக் ஆயிடுறாங்க. அதெல்லாம் தேவையே இல்ல. இந்த ரிப்போர்ட்ட வந்து எவ்வளவு சிம்பிளா படிக்கலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நேர்கள் எல்லாருக்குமே டீடைலா சொல்ல போறோம். யோகம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டீடைல்டா ரிப்போர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது ரத்த அழுத்தத்தை பத்தி. பிளட் பிரஷர் 120/80 இருக்கிறது நார்மலான பிளட் பிரஷர். அது என்ன 120/80 அப்படின்னு கேட்டீங்கன்னா, 120 அப்படிங்கிறது நம்மளோட இதயம் பம்ப் பண்ற பிரஷரை தான் நம்ம பிபி பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளோட இதயம் சுருங்கி அப்புறமா விரியும் போது வர எண்களை தான் பிளட் பிரஷரோட எண்களா சொல்றோம். 120ன்றது நம்மளோட இதயம் சுருங்கும் போதும், அந்த பின்னாடி வர 80 நம்மளோட இதயம் வந்து விரியும் போதும் வர்றதுதாங்க அந்த கணக்கு. பிளட் பிரஷர் உடம்புல அதிகமாச்சு அப்படின்னா நம்மளோட கிட்னி மட்டும் இல்லாம நம்மளோட மூளை நரம்புகளும் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம முதலாவதா எடுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, உப்ப நம்மளோட உணவுல குறைக்கணுங்க. அது மட்டும் இல்லாம பொட்டாசியம் நிறைந்த நிறைய காய்கறிகளை நம்மளோட உணவுல சேர்த்துக்கிறதன் மூலியமா நம்மளோட பிளட் பிரஷரை மிதமாவே வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பல்ஸ், இதய துடிப்பு. இதய துடிப்பு நார்மலா ஒரு மனுஷனுக்கு 70ல இருந்து 100 பிபிஎம், அதாவது பீட்ஸ் பர் மினிட் வரைக்கும் இருக்கலாங்க. உங்களோட இதயம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பல்ஸ். நம்ம நார்மலா தூங்கும் பொழுது 72 பீட் பர் மினிட் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஆரோக்கியம். 100க்கு மேல போச்சு அப்படின்னா உங்களோட இதயம் ரொம்ப கடினமா உழைக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுக்கு காரணம் நம்மளோட மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தை குறிக்கிறதுக்கு டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தினமும் காலையில 5 நிமிடம் நீங்க உங்க மூச்சை ஆழமா இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களோட இதய துடிப்பு சீராக இருக்கும். அடுத்ததா உடல் வெப்பத்தை பத்தி பார்க்கலாம். உடல் வெப்பம் நார்மலா 36.8 இருந்து 37 டிகிரி செல்சியஸ் வரை நம்மளுக்கு நார்மலான பாடி டெம்பரேச்சர் தாங்க. உங்களோட உடம்புல வெப்பம் எப்பயும் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்க உடம்பு ஏதோ ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அந்த இன்ஃபெக்ஷனை அது போட்டு வெளியில அனுப்புறதுக்காக தான் உங்க உடல் வந்து ரொம்ப வெப்பமாகுது. உங்க உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இயற்கையான முறையில இருக்க நம்ம இளநீர், மோர் இந்த மாதிரியான உணவுகளை நீங்க அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால உங்களோட உடல் வெப்பத்தை சமநிலையில வச்சிருக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சுவாசம், பிரீத்திங்க. நம்ம நார்மலா பிரீத் பண்றது நிமிடத்திற்கு 12 அல்லது 16 முறை நம்மளோட சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியில விடுவோம். இப்ப சுவாசம் வேகமா விடுறோம் அப்படின்னம்னா நம்மளோட நுரையீரல் பலவீனமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது பயத்தை குறிக்கலாம். இதுக்கு ஒரு அழகான தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சியை நீங்க ரெகுலரா செய்யும் பொழுது உங்களோட நுரையீரல் பலமடையும். என்னன்னா 4 வினாடி உங்க மூச்சை உள்ள இழுத்து ஹோல்ட் பண்ணி அதை 6 வினாடி மெதுவா வெளியில தள்ளுறது தாங்க இந்த எக்ஸசைஸ். இதை ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் செய்யலாம். இதை நீங்க செய்யறதுனால உங்களோட நுரையீரல் பலமா இருக்கிறதோட ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் நம்மளோட ரத்தத்துல இருக்க ஆக்சிஜனை சுமந்து செல்லும் ஒரு வகையான புரதம். இந்த ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அனிமிக், அதாவது ரத்த சோகை ஏற்பட்டதா சொல்லுவாங்க. இது வந்து பெண்களுக்கு நார்மலா 12, ஆண்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கணுங்க. தலைமுடி உதிர்றது இல்ல நம்ம உடனே சோர்வடைஞ்சு சோர்வா படுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா பிளட் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா உங்களுக்கு ஹீமோகுளோபினோட லெவல் கம்மியா இருக்கு. இதுக்கு தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம் இது 3 உங்க உணவுல தினசரி நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரத்த சோகை படிப்படியா குறைஞ்சிரும். ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவும் அதிகரிக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் சராசரியா ஒரு மனிதனுக்கு 130ல இருந்து 200 வரைக்கும் இருக்கலாம். நம்ம கொழுப்புலயே 2 வகை இருக்கு, நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு. கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்க. ஆனா நல்ல கொழுப்பு நமக்கு நிறைய நன்மைகளை தரும். கெட்ட கொழுப்பு நம்மளோட ரத்த நாளங்கள்ல போய் சேர்றதுனால அதுல அடைப்பு ஏற்படுவதோடு மட்டும் இல்லாம ஹார்ட் அட்டாக் வரதுக்கும் வாய்ப்பு உள்ளது. இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா டின்னர் டைம்ல நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமே 10 நிமிஷம் நடக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க அதிக கொழுப்புள்ள உணவுகளை ராத்திரிக்கு எடுக்கவே கூடாது. கண்டிப்பா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கொழுப்புள்ள பண்டங்களையும் எண்ணெய் பதார்த்தங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பொட்டாசியம். பொட்டாசியம் 3.5ல இருந்து 5 வரை, அதாவது மில்லி ஈக்குவலன்ட் பர் லிட்டர்னு சொல்லுவாங்க. இது இருந்ததுன்னா நார்மல்னு அர்த்தம். அப்படி நம்மளுக்கு பொட்டாசியம் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு படபடப்பு ஏற்படும், ஹை பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க. பொட்டாசியம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான எலக்ட்ரோலைட்னு கூட சொல்லலாங்க. இந்த எலக்ட்ரோலைட் நம்ம உடம்புல கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு தசை பிடிப்பும் நரம்பு தளர்ச்சியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. தினசரி நம்ம ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த பொட்டாசியம் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சோடியம். சோடியம் சராசரியா 135ல இருந்து 145 மில்லி ஈக்குவலன்ஸ் பர் லிட்டர் வரைக்கும் இருக்கலாம். இதுதான் நார்மலான ஒரு இது. நம்ம உடம்புல சோடியம் குறையும் பொழுது
ஃப்ளூயிட் பேலன்ஸ், அதாவது நீர் சத்து குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது குறையும் போது குழப்பம், தலை சுற்றல் போன்றது நம்ம உடலுக்கு ஏற்படும். இதை நம்ம சரியா வச்சுக்கணும் அப்படின்னம்னா, உப்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சோடியம் நம்ம ரத்தத்துல உயரும். போதுமான அளவு தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா நம்ம உடம்புல சோடியம் அளவு சமநிலையில இருக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போறது ட்ரைகிளிசரைட்ஸ். அது நம்ம உடம்புல 220 mg/dl வரைக்கும் இருக்கலாம். இதை நம்ம குறைக்கிறதுக்கு ஜிம் போகாவிட்டாலும் கூட நம்ம வீட்டுல ஒரு இடத்துலயே நின்று மார்ச்சிங் இன் பிளேஸ், ஒரே இடத்துல நின்னபடி ஓடுவது தாங்க இது. இதை நம்ம தினமும் 5 to 10 நிமிடம் செய்தோம்னாலே போதும். கண்டிப்பா இதை உயராம சமநிலையில வச்சுக்க முடியும். அடுத்ததை நம்ம பார்க்க போறது ரத்தத்தின் அளவு, பிளட் குவான்டிட்டி எவ்வளவு நம்ம உடம்புல இருக்கணும்னா சராசரியா 5 to 6 லிட்டர் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது. இந்த ரத்த அளவு குறையும் பொழுது நம்ம உறுப்புகளுக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் குறையுங்க. இதுக்கு நம்ம ஒரே தீர்வு என்னன்னா, இரவு 6 to 7 மணி நேரம் நம்மளுக்கு ஆழ்ந்த தூக்கம் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்ம உடம்புல ரத்த உற்பத்தி இயற்கையான முறையில இருக்கும், சீராகவும் இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரத்த சர்க்கரை, பிளட் சுகர் பத்தி தான். நம்ம ரத்தத்துல இருக்கும் குளுக்கோஸ் அளவு தாங்க நம்ம பிளட் சுகர்னு சொல்றோம். இது நம்ம ஃபாஸ்டிங் பண்றப்ப 100க்கு கம்மியாகவும், நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு டெஸ்ட் எடுத்தா 140க்கு குறைவாகவும் தான் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா சுகர் உங்களுக்கு சரியான சமநிலையில தான் இருக்குன்னு அர்த்தம். ஆஃப்டர் மீல் வாக், அதாவது சாப்பிட்ட உடனே நீங்க படுக்காம 10 நிமிடம் நடக்கணும். அப்படி நடந்தீங்கன்னா உங்களோட சர்க்கரை அளவை உயராம வச்சுக்க முடியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது இரும்பு சத்து, அதாவது அயன். 8 to 15 மில்லிகிராம் தாங்க நம்ம உடம்புல இருக்கணும். இதுதான் நம்ம ரத்தம் சிவப்பா இருக்கிறதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாம சக்திக்கும் இது கண்டிப்பா தேவைப்படுற ஒண்ணு. இரும்பு சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட உடல் பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிர்ப்பா வெளுத்து போகும். அது மட்டும் இல்லாம கையில இருக்கிற, கால்ல இருக்க நகங்கள் டக்கு டக்குன்னு உடையும். இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இரும்பு சத்து நம்ம உடம்புல தேவையான அளவு உரியறதுக்கு தேவையானது விட்டமின் சி, அதாவது எலும்பிச்சை. இதற்கு நம்ம கீரைகளுடன் எலும்பிச்சையை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னம்னாலே இந்த அயன் ஆப்ஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு தேவையான அயனும் கிடைக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வெள்ளை ரத்த அணுக்கள். இது நம்ம உடம்புல 4000 to 11,000 வரைக்கும் இருக்கணும். உங்க உடம்புல இருக்க ஆர்மி இவங்க தான் நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடுறவங்க. இது குறைஞ்சிச்சு அப்படின்னா அடிக்கடி சளி, காய்ச்சல் போன்ற நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அதிகமா இருந்தது அப்படின்னா உங்க உடம்புல ஏதோ ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தங்க. இதுக்கு காலையில சூரிய ஒளியில ஒரு 10 நிமிஷம் நீங்க நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பிளேட்லெட்ஸ். இது நம்மளுக்கு 1.5 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரை ஒரு மனிதனுக்கு சராசரியா இருக்கலாம். காயம் ஏற்பட்டா உடனே நம்ம ரத்தத்தை உரைய வைக்கிறது பிளேட்லெட்ஸ் தாங்க. டெங்கு போன்ற காய்ச்சல் வரும்போது இந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் பாத்தீங்கன்னா அதிகமா குறையும். இது குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு டெங்கு இருக்குன்னு அர்த்தம். பப்பாளி பழ சாறு மற்றும் போதுமான அளவு நீர் நம்ம பாடியை ஹைட்ரேட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாலே பிளேட்லெட்ஸ்களை பாதுகாக்கலாம். ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ், இந்த சிகப்பு ரத்த அணுக்கள் நமக்கு 4.6 மில்லியன்ல இருந்து 6 மில்லியன் வரைக்கும் சராசரியா ஒரு மனிதனுக்கு இருக்கணும். இதுதான் நுரையீரல இருந்து நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு போகுதுங்க. இதோட சராசரி ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா 120 நாட்கள் தாங்க. சோ 120 நாட்களுக்கு ஒரு நாள் நம்ம உடம்புல ரெட் பிளட் செல்ஸ் இறந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நமக்கு எப்பயுமே சத்தான உணவு எடுத்துக்கணும். இதுக்கான தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா முறையான மூச்சு பயிற்சி தான், அதாவது டீப் பிரீத்திங். இது பண்றப்போ நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் கரெக்டா கிடைக்கிறதோட இந்த ரெட் பிளட் செல்ஸ் நம்ம உடம்புல அதிகமாக்குறதுக்கும் உதவியா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கால்சியம். கால்சியம் 10.3 mg/dl வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கலாம். எலும்புகள் மற்றும் பற்களின் உறுதிக்கு இது அடிப்படைங்க. நம்ம உடம்புல கால்சியம் குறைஞ்சிச்சுன்னா மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுக்கான தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, கால்சியம் நிறைந்த பால், முட்டை போன்ற உணவுகள் சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாம ஹீல் ரைஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ். நம்மளோட பாதம் இப்படி இருக்கப்போ நம்மளோட குதிகால் மட்டும் இப்படி தூக்கி தூக்கி எக்ஸசைஸ் பண்றது தான் ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ். இது பண்றதுனால உங்களோட எலும்புகள் பலமடையும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வைட்டமின் டி. விட்டமின் டி பாத்தீங்கன்னா 20 to 50 நானோ மில்லிகிராம்/ml இருக்கலாங்க. கால்சியம் உடல்ல சேர்றதுக்கு விட்டமின் டி கண்டிப்பா நம்ம உடம்புக்கு தேவைங்க. இந்தியர்கள்ல பாத்தீங்கன்னா 80% பேருக்கு இந்த குறைபாடு இருக்குதுங்க. இந்த குறைபாடுனால நம்மளுக்கு டிப்ரெஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த விட்டமின் டி நம்ம உடம்புக்கு தேவையான அளவு வேணும் அப்படின்னா ஒண்ணுமே வேணாம், காலையில மிதமான வெயில்ல 10 to 15 நிமிடம் நீங்க நடந்தீங்கனாலே போதும், உங்க உடம்புக்கு தேவையான விட்டமின் டி கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது விட்டமின் B12. இந்த விட்டமின் B12 நம்ம உடம்புல 200 to 900 pg/ml வரைக்கும் இருக்கலாங்க. இதுதான் நம்ம மூளைக்கும் நம்மளோட நரம்பு மண்டலத்திற்கும் ஒரு ஃபியூயல்னு கூட சொல்லலாங்க. கை கால் மறுத்து போச்சுனாலோ இல்ல உங்களுக்கு கை கால்கள்ல ஊசி குத்துவது போல பெயின் இருது அப்படின்னாலோ B12 குறைவா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கலாம். பால் போன்ற பொருட்கள் மட்டும் இல்லாம தானிய வகைகளை நீங்க உங்க உணவுல சேர்த்துக்கிறப்போ இந்த B12 உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு கிடைக்கும். ரிப்போர்ட்ல ஒரு நம்பர் மாறின உடனே பயப்படாதீங்க. அது உங்க உடம்பு உங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கையா கூட இருக்கலாம். நீங்க மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க, உணவு நீங்க பார்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இதை நம்ம சரி செய்ய முடியும். ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு.
இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு நான் கொடுத்த தகவல் எல்லாமே ரிப்போர்ட் வாங்கினோடே பயப்படாம இருக்கிறதுக்காக மட்டும்தான் நண்பர்களே. உங்க ரிப்போர்ட் வாங்கின உடனே நீங்க பேனிக் ஆகாம இருக்கிறதுக்கு நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஜென்ரலா கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு துல்லியமான தகவல் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா மெடிக்கல் பிராக்டிஷனரையோ இல்ல ஒரு டாக்டரையோ பார்த்து நீங்க அவங்க கிட்ட தான் உங்களோட எல்லா ரிப்போர்ட்ஸையும் காட்டி தெளிவடைஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸ் பார்க்கணும்னா யோகம் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நலமாய் வாழ்வோம், நலத்தை பரப்புவோம். நன்றி.